கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது 119 சங்கீதம் 113 வசனம். வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சிலர் இம்மைக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், சிலர் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், சிலர் மனக்கோட்டை கட்டி கற்பனை உலகத்தில் சிறகடித்து பறந்து வீணான சிந்தனைகளுக்குள் புகுந்து விடுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார் என்று. பிரியமானவர்களே, கல்லூரியில் படிக்கிற ஒரு மாணவன் வீணான சிந்தைக்கு இடம் கொடுப்பான் என்றால் கடைசியில் காதல் என்ற மாய வலையில் சிக்கி படிப்பையும் எதிர்காலத்தையும் நாசம் பண்ணி கொள்ளுகிறான். ஆகவேதான் சிந்தைகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஒரு பஸ்ஸை ஓட்டிக்கொண்டு செல்லுகிறவர் தன்னுடைய உயிருக்கும் தன்னுடைய பஸ்ஸிலே பிரயாணம் பண்ணுகிற பிரயாணிகளின் உயிருக்கும் தானே எங்கேயோ சிந்தனைகளை பறிகொடுத்து எதையோ எண்ணிக்கொண்டு ஓட்டினால் விபத்து கண்டிப்பாக நடக்கும், உயிர் சேதங்களும் ஏற்படும். ஆகவேதான் சிந்தனைகளை நேராக்கி ஒருமுகப்படுத்த வேண்டியது மிகவும் அவசியம். இன்றைக்கு அநேகர் அக்கிரம சிந்தைகளுக்கு இடம் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு வாலிபன் சொன்னான், என் எதிர் வீட்டில் வாழுகிற மனிதன் தன் மனைவியை சந்தோஷமாய் வைத்து கொள்ளவில்லை, பிள்ளைகளையும் கொடூரமாய் நடத்துகிறான். ஆகவே நான் அந்த பெண்ணுக்கும் பிள்ளைகளுக்கும் நல்வாழ்வு கொடுக்கும்படி அவனுடைய மனைவியை நான் திருமணம் செய்து கொண்டு வேறு பட்டணத்தில் போய் வாழ முடிவு செய்திருக்கிறேன் என்றான். வெளிப்பார்வைக்கு அவன் நல்லது செய்கிறது போல தோன்றினாலும் அது அக்கிரம சிந்தையே. பிரியமானவர்களே, கர்த்தர் அந்த குடும்பத்தில் சமாதானத்தை கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டுமே தவிர இப்படிப்பட்ட எண்ணங்கள் ஏற்படக்கூடாது. எப்பொழுதும் ஆவியானவருடைய கரத்திலே உங்களது சிந்தையை ஒப்பு கொடுத்து கர்த்தருக்கு ஏற்ற தூய்மையான சிந்தனைகளினாலே உங்களை நிரப்பிக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே தாழ்மையோடு கூட கர்த்தரை பற்றிய சிந்தனையினாலும் வேத வசனங்களினாலும் உங்களுடைய உள்ளத்தை நிரப்புங்கள். ஒரு மனிதன் தன்னுடைய ஆவியையும் எண்ணங்களையும் கர்த்தருடைய பாதுகாப்புக்குள்ளே, இரத்த கோட்டைக்குள்ளே, பரிசுத்த ஆவியானவரின் அக்கினி மதிலுக்குள்ளே கொண்டு வராமல் போனால் அவன் மதிலிடித்த பட்டணத்தைப் போல இருப்பான். வேதம் சொல்லுகிறது, எப்படியெனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலை பாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய்சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும். இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். கை கழுவாமல் சாப்பிடுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது. பிரியமானவர்களே, நல்லவன் கர்த்தரிடத்தில் தயபெறுவான், துர்ச்சிந்தனைகளுள்ள மனுஷனை அவர் ஆக்கினைக்கு உட்படுத்துவார் என்று நீதிமொழிகள் 12:2 வாசிக்கிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. கிருபையும் இரக்கமுள்ள தெய்வமே, எங்களை அதிகமாக நேசிக்கிறவரே, உன்னதமானவரே, உயர்ந்தவரே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் ஆறுதலே அப்பா, நீர் எவ்வளவு நல்லவர் என்பதை நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம் அப்பா. ஒரு உண்மையுள்ள தேவன் நீரப்பா, எங்கள் மேல் அதிக அன்பு வைத்திருக்கிறவர், தன் மடியில் இருந்த சொந்த குமாரனையே கொடுத்தவர் அப்பா. பிதாவே, உங்களை நான் உயர்த்துகிறேன். ஹல்லேலூயா. ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று வாக்கு பண்ணினவர். உன்னதமானவரே, உம்முடைய மகத்துவமுள்ள கரம் இந்த அதிகாலை வேளையிலும் என்னோடு இணைந்து அப்பா ஜெபிக்க விரும்புகிற ஒவ்வொருவரையும் தேவ ஆவியானவர் இந்த நேரத்திலே
தம்முடைய பிரசன்னத்தினாலே நிரப்புவாராக. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஒருவன் 1000 பேரும் 2 பேர் சேருகிற பொழுது 10,000 பேரையும் துரத்துவார்கள். இந்த அதிகாலை வேளையிலும் அப்பா, இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டு தேவன் அற்புதங்களை செய்வார், என் வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டாகும், இந்த ஜெபத்தில் நான் இணைந்திருப்பது நல்லது, நான் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுவேன், நிச்சயமாகவே நான் ஆராதிக்கும் தேவன் அவர் உயிரோடு இருக்கிறவர், அவர் ஜீவனுள்ளவர், நிச்சயமாக என் சூழ்நிலைகளை மாற்றுவார் என்கிற விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் கேட்பார் என்று சொன்னால், அப்பா நீர் இந்த காலை வேளையில் அற்புதங்களை செய்ய சித்தம் கொள்ளுகிறவராக இருக்கிறீர். அப்பா நீர் விருப்பம் கொள்ளுகிறவராகவே இருக்கிறீர் சுவாமி. நிச்சயமாக ராஜா, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். அப்பா உம்முடைய நாம மகிமைப்படுவதாக சுவாமி. வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கும் ஒரே நாமம் என் இயேசுவின் நாமம் மாத்திரமே. இந்த காலை வேளையிலும் அப்பா உம்முடைய பிரசன்னம் ஊற்றப்படட்டும் அப்பா. ஹல்லேலூயா. சத்துருவின் தந்திரங்கள் இந்த நாளிலே முறியடிக்கப்பட்டு போகட்டும் அப்பா. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணக்கூடிய சஞ்சலங்களும் தவிப்புகளும் நீங்கி போகட்டும் அப்பா. அசுத்த ஆவிகள் விலகி ஓடட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. வியாதிகள் மறையணும் இந்த காலை வேளையிலே ராஜா. உம்முடைய மகத்துவம் உள்ள கரம் வெளிப்படட்டும் அப்பா. உன்னதமானவரே, எங்களை அதிகமாய் நேசிக்கிறவரே, மகா பிரபுவே, ஹல்லேலூயா ராஜா. இந்த நேரத்திலும் அப்பா உம்முடைய கிருபை அதிகமாய் ஊற்றப்படுவதாக சுவாமி. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை நான் வரைந்து வைத்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது என்று நீர் சொல்லுகிறீர் அப்பா. நான் உனக்கு முன்பாக போய் கோணலானவைகளை சுவையாக்குவேன் என்று வாக்கு பண்ணுகிறீர். உமக்கு நன்றி சுவாமி. ஹல்லேலூயா. உன்னதமானவரே, உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. வெங்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்து ஒளிப்பிடத்தின் பொக்கிஷத்தை கொடுக்கிறவர் அப்பா. இடங்கொள்ளாது மட்டும் எங்களை ஆசீர்வதித்து நிரப்புகிற தேவன் நீர் ஒருவர் மாத்திரமே. உம்மை நம்புகிற நாங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை அப்பா. கிருபையுள்ள தெய்வமே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, இந்த நேரத்திலும் அப்பா நாங்கள் ஒருமனப்படுகிறோம். உன்னதமான தேவனாகி உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. அதிகமாய் பிரகாசிக்கிற ராஜா, உம்முடைய முகத்தின் பிரசன்னம் இந்த காலை வேளையில் அப்பா இதை கேட்கிற ஒவ்வொருடைய உள்ளங்களையும் நிரப்பட்டுமே சுவ. ஹல்லேலூயா ராஜா, உம்முடைய மகிமை விளங்கட்டும் அப்பா. நீங்க சொன்னீங்களே, நீ அக்கினியில் நடக்கும் போதும் நீ வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது, நான் உன்னோடு இருக்கிறேன். நீ ஆறுகளை கடக்கும் பொழுதும் அவைகள் உன்மேல் புரளுவது இல்லை, காரணம் நான் உன்னோடு இருக்கிறேன். நீ தண்ணீரை கடக்கும் போதும் நான் உன்னோடே இருப்பேன் என்று வாக்கு பண்ணினவரே, உமக்கு நன்றி அப்பா. நீ செய்த நன்மைகளை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் அப்பா. பசியுள்ள ஆத்துமாவை நன்மையால் நிரப்புகிற என் தேவன் சுவாமி நீங்க. ஹல்லேலூயா. சிறுமையிலும் எங்களுக்கு ஆறுதல் அளிக்கும் தேவன் நீர் ஒருவர் மாத்திரமே. உடைக்கப்பட்டு இருக்கிற எங்களுக்கு அப்பா பலன் தருகிற ஒரே தெய்வம் நீர் மாத்திரமே அப்பா. இயேசு மகராஜாவே, உமக்கு நன்றி. இந்த காலை வேளையிலும் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற பிரியமானவர்களே, இந்த தேவனை உயர்த்துங்கள், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். நிச்சயமாகவே என் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அவருக்கு பிரியமான காரியம் அவரை துதிப்பது, அவருடைய நாமத்தை உயர்த்துவது. இந்த நாளிலே கேட்ட வார்த்தையின்படி உங்கள் வீணான சிந்தனைகளுக்கு நீங்கள் இடம் கொள்ளாதிருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த காலை வேளையிலும் இந்த தேவனை நோக்கி நீங்கள் உயர்த்துங்கள். இந்த மகிமையான இந்த தேவனை உயர்த்துங்கள் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. அவர் வல்லமை நிறைந்தவர், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், சகலத்தையும் படைத்து உண்டாக்கி உருவாக்கினவர் அவர் ஒருவரே. ஹல்லேலூயா. தம்முடைய கைகளினாலே அவர் வானங்களை விரித்தவர். ஹல்லேலூயா. தம்முடைய வார்த்தையினாலே சகலவற்றை உண்டாக்கினவர். இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா. நெருக்கத்திலிருந்து எங்கள் சத்தங்களை கேட்டு எங்களை விசாலத்தில் கொண்டு வருகிறவர் அப்பா. எல்லா நெருக்கத்திலும் எங்களை அப்பா நீர் நீக்கி விலக்கி பாதுகாக்கிறவர். என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் என்று விதம் சொல்லுகிறதே. என் கைகளை யுத்தத்துக்கு பழக்க வைக்கிறவர் அப்பா. ஹல்லேலூயா. எங்களை கைப்பிடித்து நடக்க பழக்க வைக்கிறவர் என்று தாவீது சொல்லுகிறான். உமது அடியானை பட்டயத்துக்கு தப்புவிக்கிறவர் நீர் ஒருவரே அப்பா. ஹல்லேலூயா. சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகினாலும் எங்களை பாதுகாக்கிறவர்
நீர் ஒருவரே ராஜா. என் கால்கள் வலுவாதபடி நான் நடக்கிற வழியை நீர் அகலமாக்குகிறீர். என் பாதங்கள் கல்லில் இடராதபடிக்கு நீர் உம்முடைய தூதர்களை நீர் அனுப்பி எங்களை அப்பா தாங்கச் செய்கிறீரே, உமக்கு நன்றி சுவாமி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமான்கள் முதிர் வயதிலும் கனிகளை தந்து அவர்கள் புஷ்டியாகவும் பசுமையாகவும் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறேன். உத்தமமாயிருக்கிற மனுஷனுக்கு கர்த்தரே துணையாயிருக்கிறார். இந்த அதிகாலை வேளையிலும் அப்பா உண்மையாய் உம்முடைய தேடுகிற பிள்ளைகள் உம்முடைய முகங்களை தரிசிக்கட்டும் அப்பா. உம்முடைய வார்த்தைகளை உம்முடைய சத்தங்களை கேட்கட்டும் சுவாமி. எங்களோடு பேசுகிற தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. எங்கள் ஜெபங்களுக்கு பதில் தருகிற ஒரே தெய்வம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீர் மாத்திரமே சுவாமி. ஹல்லேலூயா. உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னவரே, இந்த காலை வேளையை உம்முடைய பிள்ளைகள் அப்பா ஜெயிக்கத்தக்கதான ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும் அப்பா. தோற்று போன உம்முடைய பிள்ளைகள் இனி ஜெயத்தை எடுக்கட்டும் அப்பா. ஆகாது என்று தள்ளப்பட்ட உம்முடைய பிள்ளைகள் இனி அப்பா அவர்கள் உயரட்டும், மேன்மை அடையட்டும் சுவாமி. இனி அப்பா உம்முடைய பிள்ளைகள் வாளாக அல்ல தலையாக இருக்கட்டும். ஹல்லேலூயா. இயேசுவே, வேலை பார்க்கிற இடங்களிலே ராஜா உம்முடைய பிள்ளைகளை கொண்டு நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. அதிசயங்கள் நடக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, உம்முடைய பிள்ளைகளுடைய பெயரை நீர் பெருமைப்படுத்துவீராக சுவாமி. உம்மை நேசிக்கிற, உம்மை விசுவாசிக்கிற, உம்மை நம்புகிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை நீர் ஏற்படுத்தி தருவீராக ராஜா. ஆமா ராஜா, ஜெபிக்கிற இந்த நேரத்தில் தானே அப்பா அடைக்கப்பட்ட வாசல்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படட்டும் அப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே, புதிய வழி வாசல்களை நீர் உண்டாக்கி தருவீராக ராஜா. கட்ட முடியாத வீடுகள் இனி கட்டப்படணும் சுவாமி. ஹல்லேலூயா. பிள்ளைகளுடைய தேவைகளை இந்த நேரத்தில் என் தேவனீர் சந்திப்பீராக ராஜா. ஹல்லேலூயா. எங்கள் எஜமானரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. வீணான சிந்தனைக்கு இடம் கொடுக்காதபடி எங்கள் சிந்தையை காத்துக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, ஹல்லேலூயா. பொல்லாத இருதயம் எங்களை விட்டு வெளியேறட்டும் அப்பா. தேவையில்லாத காரியங்கள் எங்கள் உள்ளத்திற்கு வரக்கூடாது சுவாமி. அமராஜா, எங்களை பாதுகாத்துள்ளும் சுவாமி. அப்பா, அக்கிரம சிந்தைகள் எங்களுக்கோ எங்கள் பிள்ளைகளுக்கு வரக்கூடாது என்று நான் ஜெபிக்கிறேன். உன்னதமான தெய்வமே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் காணக்கூடிய நெருக்கங்கள் மாறணும் அப்பா. மதுபானத்துக்கும் அப்பா, கஞ்சாவுக்கும் ஹல்லேலூயா அப்பா, விபச்சாரத்துக்கும் பேசித்தனத்துக்கும் அடிமையாக இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் இந்த காலை வேளையில் விடுதலை ஆவார்களாக. கண்ணீரோடு ஜெபிக்கிற சகோதரிகளுக்காக அப்பா நம்முடைய கரத்துல வருகிறேன் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தன் கணவரை குறித்த கவலைகள், ஹல்லேலூயா. இயேசுவே, ஐயோ என் வீட்டுக்காரர் குடிகாரராக இருக்கிறார், அவர் கிடைக்கிற வருமானங்களை எல்லாம் குடித்தே தீர்த்து விடுகிறார் என்று கண்ணீரோடு நிற்கிற சகோதரியே, கர்த்தர் சொல்லுகிறார், உன் கண்ணீர் மாறும், உன் புலம்பல் மாறும், உன் புலம்பலை ஆனந்த களிப்பாய் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாற்றுவார். இந்த அதிகாலை வேளையிலும் என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் சர்வ வல்லமை உள்ளவருடைய கரம் இறங்கட்டும் அப்பா. அற்புதங்கள் நடக்கட்டும், பிசாசுகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சுகமளிக்கும் வல்லமை விளங்குவதாக இந்த நேரத்தில் என் தேவனுடைய இரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தெளிக்கப்படுவதாக சுவாமி. உங்களுடைய தழும்புகளால் சுகமானோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மெய்யாகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய பாடுகளையும் துக்கங்களையும் துயரங்களையும் கண்ணீரையும் ராஜா இயேசுவே சாபங்களையும் நீர் சிலுவையில் சுமந்து தீர்த்தீரப்பா. எங்களை விடுதலை ஆக்கும்படி, எங்களை விடுவிக்கும்படி நீர் உம்முடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா, விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவனே, உங்க மடியில் இருந்த ஒரே பேரான குமாரனை நீர் எங்களுக்காக கொடுத்தீங்க என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அவரோ எங்களுக்காக அடிபட்டு மரித்து, ஹல்லேலூயா, எங்கள் பாவ சாப கட்டுகளை எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்து, ஹல்லேலூயா, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி இப்பொழுதும் உம்முடைய வலது பாரிசத்தில் இருக்கிறார் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. மீண்டும் அவர் வருவார் என்பதையும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தரின் மிகப்பெரியவர் அப்பா. ராஜா, அந்த நாட்களிலும் சுவாமி ஹல்லேலூயா இயேசுவே, மழை வெள்ளத்தினால பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக, அந்த குடும்பங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. எவ்வளவோ நஷ்டங்கள், எவ்வளவோ பாடுகள், எவ்வளவோ உபத்திரவங்கள் அப்பா அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிறதே சுவாமி. ஹல்லேலூயா. தேவைகள் அநேகமாக இருக்கிறதப்பா. அநேக ஆயிரங்கள், அநேக லட்சங்கள் தேவைப்படுகிறது. என் தேவனாகிய கர்த்தர்
கர்த்தர், நீர் மனதுருகுவீராக சுவாமி. அமராஜா, தேவைகளை எல்லாம் நீர் சந்திப்பீராக அப்பா. என் தேவனாகிய கர்த்தர் உம்மால மாத்திரமே முடியும் அப்பா. உம்மை நம்புகிற பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக முடியாது சுவாமி. ஹல்லேலூயா. தேவைகளை என் தேவன் நீர் சந்திப்பீராகப்பா. வேதம் சொல்லுகிறது, அருமையான பக்தன் சொல்லுகிறானே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயதும் உள்ளவனானேன், ஆனாலும் நீதிமான் அப்பத்துக்கு இறந்து நின்று நான் பார்க்கவே இல்லை என்று சொல்லியிருக்கிறான் அப்பா. இயேசுவே, எத்தனையோ நீதிமான்கள் ராஜா இந்த நாளிலே வேதனையில் இருக்கிறதை காண்கிறேன். அவர்கள் வாழ்க்கையில் ஒரு மறுரூபம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. இப்பொழுதும் அப்பா, சரீரத்தில் காணக்கூடிய வியாதிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். பலவீனத்தில் பலந்தரும் எங்கள் தெய்வமே, இந்த நேரத்திலும் அப்பா அற்புத சுகமளிக்கும் வல்லமை ஒவ்வொரு சரீரத்திலும் இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. உச்சி முதல் பாதம் வரைக்கும் பரிசுத்த ஆவியின் அக்கினி இந்த நேரத்தில் ஊற்றப்படட்டும் அப்பா. யாரெல்லாம் இந்த ஜெபத்தை கேட்டு உண்மையாய் விசுவாசிக்கிறார்களோ, தங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை இயேசுவுக்கே ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார்களோ, இயேசுவே நீர் எனக்கு அற்புதம் செய்வீர் என்று சொன்னால் நான் நிச்சயமாக எல்லோருக்கும் முன்பதாக நின்று நான் சாட்சி சொல்லுவேன் என்று யாரெல்லாம் இந்த நேரத்தில் பொருத்தனை பண்ணுகிறார்களோ, இந்த நேரத்தில் என் தேவனுடைய ஹல்லேலூயா செவிகள் திறக்கட்டும் அப்பா. பரலோகத்திலிருந்து ராஜா அப்பா, உன்னதமான தேவனிடத்திலிருந்து உத்தரவு பிறப்பிக்கப்படட்டும் சாமி. தொட்டு சுகமளிக்கும் என் ஆண்டவருடைய வல்லமை இந்த நேரத்தில் தானே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும் அப்பா. பலவீனர்கள் பலவான்களாய் மாறுவார்களாக. ஸ்கின் டிசீஸ் இயேசுவின் நாமத்தினாலே, ஸ்கின் அலர்ஜி இப்பொழுதே சரி செய்யப்படட்டும் அப்பா. ஹல்லேலூயா. பரிபூர்ண சுகம் ஸ்கின்னில் உண்டாகட்டும். தோலில் காணக்கூடிய அத்தனை வியாதிகளும் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகட்டும் அப்பா. இரத்தத்தில் காணக்கூடிய பிரச்சனைகள், இரத்த அணுக்களுக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இயேசுவே எல்லாம் இப்பொழுது அற்புத சுகத்தை கொடுக்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. டயபெட்டிஸ் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. சர்க்கரை நோயிலே கஷ்டப்படுகிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுதே என் தேவனுடைய கரம் அற்புத சுகத்தை கொடுக்கட்டும் அப்பா. அற்புத சுகம் இப்பொழுதே உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுதே உண்டாவதாக ராஜா. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால் இரத்த கொதிப்பு, பிபி இயேசுவின் நாமத்தினால் இந்த காலை வேளையில் நார்மல் ஆகட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஹல்லேலூயா. சமாதானம் ஒவ்வொரு உள்ளங்களையும் இப்பொழுது நிரப்பட்டும். சுகம் வெளிப்படுவதாக, அற்புத சுகம் உண்டாவதாக. இதை கேட்கிற ஒவ்வொரு மேலும் அற்புத சுகம் இப்பொழுதே உண்டாகட்டும். இந்த காலை வேளை என் தேவன் துரிதமாய் செயல்படக்கூடிய நேரமாக இருக்கட்டும் அப்பா. பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் இறங்குகிற நேரமாக இருக்கட்டும் சுவாமி. உம்மை விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அப்பா பார்க்கிற முகங்கள் வெக்கப்பட்டு போகக்கூடாதப்பா. மருத்துவமனையிலிருந்து அப்பா இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய சரீரத்தில் அற்புத சுகம் உண்டாகட்டும். எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, மருத்துவர்கள் எப்படிப்பட்ட ரிப்போர்ட்டுகளை சொன்னாலும் சரி, என் தேவன் ரிப்போர்ட்டுகளை எல்லாம் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே நீர் அற்புத சுகமளிக்கிறவர், பலனளிக்கிறவர். மறுபடியும் உடைய பிள்ளைகளை அப்பா தாங்கி பிடிக்கிறவர். காண்டாமிருகத்துக்கு ஒப்பான பலனை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன். வியாதிகள் மறைந்து போகட்டும் அப்பா. கை கால்களிலே காணக்கூடிய கட்டிகள் மறையட்டும். நடக்க முடியாத கால்களுக்குள்ளே ஜீவன் இறங்கட்டும். எலும்புகளுக்குள்ள பிரச்சனை இருக்கும் என்று சொன்னால் இப்பொழுதே இயேசுவின் வல்லமை, அவர் உயிர்த்தெழுந்த வல்லமை இப்பொழுதே அப்பா ஒவ்வொரு எலும்புகளுக்குள்ளும் அந்த ஜீவனுக்கு இறங்கட்டும் அப்பா. இயேசுவின் ஜீவன் ஒவ்வொரு சரீரத்துக்குள்ளும் இறங்கட்டும் இயேசுவே. அற்புத அடையாளங்கள் நடப்பதாக அப்பா, நடப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஊமை பேசட்டும், செவிடர்கள் கேட்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. குருட்டு கண்களுக்கு பார்வை கிடைக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. கை கால் நடுக்கம், யாரோ ஒருவருக்கு இயேசுவே நீர் சொல்லுகிறீர், கை கால் நடுக்கங்கள் இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன். இப்பொழுதே அந்த நடுக்கம் மாறட்டும் அப்பா. அற்புத சுகம் என் இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. அற்புத சுகம் என் இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. பில்லி சூனி ஆவிகள் ஹல்லேலூயா. சகோதரியே, உன் வீட்டுக்கு விரோதமாக ஹல்லேலூயா செயல்பட்ட அந்த அசுத்த ஆவியை உன் கண்களால் நீ அசுத்த ஆவிகள் உன் வீட்டிற்குள்ளாக சுற்றி திரிவதை உன்னால் காண முடிகிறது. நீயும் ஜெபிக்கிறாய். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலே அவர் உனக்காக பேசுகிறார். இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே வல்லமை இறங்கட்டும் அப்பா. அலைக்கழிக்கும் ஆவிகள், கண்களில் தெரியக்கூடிய இந்த அசுத்த ஆவிகள், பிள்ளைகளை அப்பா பயமுறுத்துகிற பொல்லாத பிசாசுகள், ஏவல் பிசாசுகள், சேவனை கட்டுகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அவைகள் முற்றிலுமாக வெளியேறட்டும், முற்றிலுமாக வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே.
the mighty name of Jesus Christ. இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். அப்பாலேவோ சாத்தானே, வெளியேறு. இனி பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருப்பதற்கு உனக்கு எந்த அருகதையும் கிடையாது. நான் உன் கிரியைகளை முறியடிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. உன் தந்திரங்கள் இனி பலிக்காதே போகட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். உன் தந்திரங்கள் இனி பலிக்காதே போகட்டும். விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இருள் முழுவதுமாக வீட்டை விட்டு வெளியேறட்டும் அப்பா. யாரெல்லாம் இதை கேட்கிறார்களோ, சர்ப்பத்தின் ஆவிகள், சரீரத்திலிருந்து கிரியை செய்யக்கூடிய சர்ப்பத்தின் ஆவியே, இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன், நீ வெளியேறு. உன் அசுத்தமான அருவருப்பான கிரியைகளை நீ இப்பொழுதே எடுத்துக்கொண்டு வெளியேறு. உன் தந்திரங்கள் இனி இதை கேட்கிற பிள்ளைகள் மேல் பலிக்க முடியாது. வார்த்தையின் வல்லமை ஒவ்வொரு இருதயங்களையும் அதை நிரப்பிக் கொண்டிருக்கிறபடினால் இதை கேட்கிற பிள்ளைகள் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரே என் மீட்பர் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு மேலும் தேவ ஆவியானவர் இந்த காலை வேளையில் ஊற்றப்படுகிறதுனாலே பிசாசே நீ நெருங்க முடியாது. தேவ அக்கினி இப்பொழுதே ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. சத்துருக்களின் உச்சம் தலையில அக்கினி இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பிசாசின் தலையில இப்பொழுது அக்கினி இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. முழு விடுதலை நான் பேசுகிறேன் இந்த காலை வேளையிலே. கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுதே அற்புதத்தை நீ செய்வீராக ராஜா, அதிசயத்தை செய்வீராக சுவாமி. ஹல்லேலூயா. உம்முடைய பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக முடியாது. ஹல்லேலூயா. பலவீனப்படுத்துகிற ஆவிகள், வியாதியை கொடுக்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகி போக கடவுது. குடும்பத்தில் குழப்பங்களை கொடுத்து கணவன் மனைவியை பிரிக்கிற பிசாசுகள் வெளியேறட்டும் அப்பா. வேலை கிடைக்காதபடிக்கு, வருமானங்கள் கிடைக்காதபடிக்கு தடை செய்கிற பிசாசுகள் வெளியேறட்டும். உயர்வு உண்டாகாதபடி தடை செய்கிற பிசாசுகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும் அப்பா. ஹல்லேலூயா. தன் ஊழியத்தை, ஆண்டவருடைய காரியங்களை சரியாய் செய்ய முடியாதபடி ஹல்லேலூயா தேவையில்லாத குழப்பங்களும் பயத்தையும் ஹல்லேலூயா இச்சைகளையும் கொடுக்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேற கடவுது சுவாமி. எஸ்டடி வெளியேற கடவுது இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, எங்கள் சரீரம் உம்முடைய ஆலயமாக இருக்கிறது, தேவன் வாசம் செய்யும் ஆலயமாக இருக்கிறது. இதை கேட்கிற பிள்ளைகளுடைய சரீரத்திலிருந்து பிசாசுகள் வெளியேறட்டும் அப்பா. அற்புத சுகம் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அதிசயத்தை நீர் செய்கிறீர். நன்றி. இன்னும் நல்ல சாட்சிகளையும் நீர் ஏற்படுத்தி தருவீராக ராஜா. அநேக சாட்சிகளை நீர் உருவாக்குகிறீர். உமக்கு நன்றி அப்பா. இந்த ஊழியத்தை தாங்குகிற அநேக கரங்களை நீர் கொடுத்திருக்கிறீர். நன்றி. இந்த ஊழியத்துக்காக அப்பா உதவி செய்ய நினைக்கிற இந்த ஊழியத்தின் அப்பா வளர்ச்சிக்காக ராஜா இயேசுவே அன்போடு கொடுக்கிற ஒவ்வொரு கரங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக சுவாமி. பலப்படுத்துவீராக. இன்னும் அநேக அற்புத அடையாளங்களை நீர் செய்வீராக ராஜா. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை சொல்லியிருக்கீங்க. நிச்சயமாகவே அப்பா இந்த ஊழியத்துக்கு கொடுக்கிற கரங்களை நீர் ஆசீர்வதிப்பீரப்பா. மேன்மைப்படுத்தும், பலப்படுத்தும் அப்பா. உம்முடைய வல்லமை விளங்கட்டும். சத்துருக்கள் வெட்கப்பட்டு போகட்டும் அப்பா. இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும், சமாதானத்தின் நாளாக இருக்கட்டும், நிறைவான நாளாக இருக்கட்டும், வெற்றி நாளாக இருக்கட்டும் என்று சொல்லி கேட்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய பொன்னான கரங்களில் நான் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.